அது சரியா ஆகஸ்ட் 28, 2024 மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூர் சிட்டியில் இருக்கிற பேசா சவுக் அப்படிங்கிற ஒரு லோக்கல் ஏரியால அன்னைக்கு நேரம் இரவு 7:30 மணியை நெருங்கிட்டு இருந்துச்சு. அங்கிருந்த ஒரு அபார்ட்மெண்ட்ல தங்கி இருந்த 32 வயதான ஜோஸ்னா எங்கேயோ வெளியே கிளம்புற மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு தன்னுடைய ஹேண்ட்பேக் எடுத்து ஷோல்டர்ல மாட்டிட்டு இருந்தாங்க. அப்போ சோஃபால உட்காந்துட்டு டிவி பார்த்துட்டு இருந்த அவங்களுடைய ரூம்மேட் ஜோஸ்னா பக்கம் திரும்பி நைட்டு வந்துருவியா இல்ல அங்கேயே தங்கிருவியா அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு ஜோஸ்னாவோ இல்ல நான் நைட்டு வந்துருவேன், இதோ ரூமுடைய கீ கூட எடுத்துட்டேன், நீ டோரை லாக் பண்ணிட்டு தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. அதுக்கப்புறமா சமைச்சு சாப்பிட ஆரம்பிச்ச ஜோஸ்னாவுடைய ரூம்மேட் அவங்களுடைய பேரண்ட்ஸ் கூட கொஞ்ச நேரம் போன்ல பேசிட்டு மறுபடியுமே டிவி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி டிவி பார்த்துட்டே இருந்தவங்களுக்கு இப்ப தூக்கம் வர ஆரம்பிக்குது. சோ போன் எடுத்து டைம் என்ன ஆகுது அப்படின்னு பாக்குறாங்க. அப்ப டைம் இரவு 10:30 மணியை நெருங்கிட்டு இருந்துச்சு. ஜோஸ்னா இன்னும் வரலையே, எங்க இருக்காங்க அப்படின்னு கேட்கறதுக்காக அவங்களுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பட் காலை கட் பண்ணி விட்ட ஜோஸ்னா தியேட்டர்ல ஃப்ரெண்டு கூட படம் பார்த்துட்டு இருக்கேன், இன்னைக்கு நைட்டு அவ கூட தான் ஸ்டே பண்ணவும் போறேன், சோ நாளைக்கு காலையில தான் ரூமுக்கு வருவேன் அப்படின்னு மெசேஜ் பண்றாங்க. அதை பார்த்துட்டு ஓகே அப்படின்னு ரிப்ளை பண்ண ஜோஸ்னாவுடைய ரூம்மேட்டும் ரூமை லாக் பண்ணிட்டு தூங்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா மறுநாள் காலையில எந்திரிச்சு வேலைக்கு கிளம்ப ஆரம்பிச்சவங்க ஒரு 8 மணிக்கு ஜோஸ்னாவுக்கு மறுபடியுமே கால் பண்றாங்க. பட் அப்ப மட்டும் இல்ல, அடுத்த 3 மணி நேரத்துல கிட்டத்தட்ட 10 தடவைக்கு மேல அவங்க பண்ண எந்த ஒரு காலையுமே ஜோஸ்னா அட்டன் பண்ணாம இருந்திருக்காங்க. சோ இப்ப ஜோஸ்னாக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பயப்பட ஆரம்பிச்ச அவங்களுடைய ரூம்மேட் ஜோஸ்னாவுடைய பேரண்ட்ஸ்க்கு கால் பண்ணி விஷயத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சோ இப்ப வெளியே போன ஜோஸ்னா ஏன் அவங்களுடைய ரூமுக்கு திரும்பி வரல, எதனால அவங்க கால்ஸ் அட்டன் பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கு என்னதான் நடந்துச்சு அப்படிங்கிற ரொம்பவே ஒரு ஷாக்கிங்கான கேஸை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல நான் சொல்ற யூடியூப்ல காமிக்க முடியாத கிரைம் சீன் இமேஜஸ், கிரைம் சீன் வீடியோஸ் எல்லாமே நம்மளுடைய அஃபீஷியல் டெலிகிராம் குரூப்ல தான் அப்டேட் பண்ணுவோம். யூடியூப்ல கரெக்டா நோட்டிபிகேஷன் கிடைக்காதவங்களுக்கும் அங்க இன்ஸ்டன்டா அப்டேட் கிடைச்சிரும். டெலிகிராம் யூஸ் பண்ணாதவங்களுக்கு வாட்ஸ்அப்ல நம்மளுடைய சேனல் இருக்கு, அங்கேயுமே உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் கிடைச்சிரும். நம்மளுடைய அஃபீஷியல் வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் சேனலுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பின்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இப்ப ஜோஸ்னாவுடைய ரூம்மேட் சொன்னதை கேட்டுட்டு பதறி அடிச்சுட்டு நாக்பூருக்கு வந்த ஜோஸ்னாவுடைய பேரண்ட்ஸ் மற்றும் பிரதர் நேரா பெல்டார் ஓடி அப்படிங்கிற பகுதியில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் தங்களுடைய மகள் ஜோஸ்னாவை காணோம் அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட்டை ரெஜிஸ்டர் பண்றாங்க. அந்த கம்ப்ளைண்ட்டை வாங்கின போலீஸ் முதல்ல ஜோஸ்னாவுடைய நம்பருக்கு கால் பண்ணி பாக்குறாங்க. பட் அப்பவுமே அந்த காலை அட்டன் பண்ணாததால ஒருவேளை அவங்களுக்கு ஏதாவது லவ் இருந்து அத அவங்களுடைய பேரண்ட்ஸ் கிட்ட சொல்ல பயந்துட்டு தான் இப்படி எங்கேயாவது போயிருப்பாங்களோ அப்படின்னு எப்பவும் போல ஒரு சந்தேகத்தோட இந்த கேள்வியை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. பட் அதுக்கு அவங்களுடைய பேரண்ட்ஸோ இல்ல சார் அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்ல, அப்படி ஏதாவது இருந்திருந்தா கண்டிப்பா எங்க கிட்ட சொல்லிருப்பா அப்படின்னு போலீஸ் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. பிகாஸ் 2019 வருடம் ஜோஸ்னாக்கு ஆல்ரெடி ஒரு மேரேஜ் ஆகி அது டிவோர்ஸ்ல போய் முடிஞ்சிருக்கு. அண்ட் அதுக்கப்புறமா தான் ஜோஸ்னா பேரண்ட்ஸ் கூட இருந்தா அவங்க தன்னை பார்த்துக்க கஷ்டப்படுவாங்க அப்படின்னு நினைச்சு நாக்பூருக்கு வந்திருக்காங்க. அதோட அங்கேயே ஒரு ரூம் எடுத்து தங்கினபடி ஒரு கார் ஷோரூம்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, தன்னுடைய முதல் மேரேஜ் டிவோர்ஸ்ல போய் முடிஞ்ச அந்த கஷ்டத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வரவும் ஆரம்பிக்கிறாங்க.
இப்படியே பல மாதங்கள் கடந்து போயிட்டு இருந்த ஒரு சிச்சுவேஷன்ல தான் ஜோஸ்னாவுடைய பேரண்ட்ஸ் அவங்கள இன்னொரு மேரேஜ் பண்ணிக்க சொல்லி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதுக்கு அவங்களோ எனக்கு மேரேஜ் எல்லாம் வேணாம், நான் இப்படியே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சோ அப்போதைக்கு ஜோஸ்னாவை கம்பல் பண்ண வேணாம் அப்படின்னு திங்க் பண்ண அவங்களுடைய பேரண்ட்ஸ் அதுக்கப்புறமா நாட்கள் போக போக எங்களுக்கு அப்புறமா உன்னை பாத்துக்க உனக்கு அப்படின்னு ஒரு லைஃப் பார்ட்னர் வேணாமா அப்படின்னு சொல்லி ஜோஸ்னா கிட்ட அழுக ஆரம்பிக்கிறாங்க. ஆல்சோ நீ யாரையாவது லவ் பண்ணா கூட சொல்லு, நாங்க உன்னை அவர் கூட சேர்த்து வைக்கிறோம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதுக்கு ஜோஸ்னாவோ நான் யாரையுமே லவ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பேரண்ட்ஸ்க்காக அரை மனசோட ஒரு மேட்ரிமோனியல் சைட்ல தன்னுடைய பேரை ரெஜிஸ்டர் பண்றாங்க. சோ இத மென்ஷன் பண்ண ஜோஸ்னாவுடைய பேரண்ட்ஸ் அதனாலதான் சார் சொல்றோம், அப்படி லவ் அஃபேர் இருந்திருந்தா அதை அவ கண்டிப்பா எங்க கிட்ட சொல்லிருப்பா, எங்களோட பொண்ணுக்கு என்னாச்சு அப்படின்னு சீக்கிரமா கண்டுபிடிங்க சார் அப்படின்னு அழுதுட்டே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இதை கேட்ட போலீஸ் சரி ஓகே அப்படின்னு அந்த கம்ப்ளைண்ட்டை எடுத்துக்கிட்டு ஜோஸ்னாவுடைய நம்பருக்கு கடைசியா யார் கால் பண்ணாங்க அப்படிங்கிற டீடைல்ஸை கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது ஆகஸ்ட் 28 அன்னைக்கு நைட்டு ஜோஸ்னாவுடைய ரூம்மேட் மற்றும் இன்னொரு அன்னோன் நம்பர்ல இருந்து தான் அவங்களுடைய மொபைலுக்கு கால்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறது தெரிய ஆரம்பிக்குது. ஸோ போலீஸ் இப்போ அந்த அன்னோன் நம்பருக்கு கால் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த கால் அட்டன் பண்ண ஒரு லேடி இது தன்னுடைய மகன் அஜய் வான்கடேவுடைய நம்பர் அப்படின்னும் அவனை நாங்க இப்ப ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கோம், சடனா ரொம்ப ஹை பிபி வந்துருச்சு, சோ ட்ரீட்மெண்ட் பண்றதுக்காக நாக்பூர்ல இருக்கிற ஆர்மி ஹாஸ்பிட்டல்ல தான் அட்மிட் பண்ணிருக்கிறதாகவும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சோ இப்ப போலீஸ் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் அங்க அட்மிட் ஆயிருந்த 33 வயதான அஜயை பார்த்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல ஜோஸ்னா காணாம போனது தெரிஞ்சு ரொம்பவே ஷாக்கான அஜய் அதுக்கப்புறமா அவரு ஜோஸ்னாக்கு கால் பண்ணதுக்கான காரணத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நாகாலாந்து ஆர்மி கேம்ப்ல சோல்ஜரா வேலை பார்த்துட்டு இருந்த அஜய் ஜோஸ்னாவை மேட்ரிமோனியல் சைட்ல தான் ஃபர்ஸ்ட் பார்த்திருக்காரு. அதுக்கப்புறமா அவங்களுக்கு கால் பண்ணி பேச ஆரம்பிச்ச அஜய ஜோஸ்னாக்குமே ரொம்பவே பிடிக்க ஆரம்பிக்குது. பட் இந்த விஷயம் தெரிஞ்ச அஜயோடைய பேரண்ட்ஸ் ஒரு டிவோர்ஸ் ஆன பொண்ணு எங்களுக்கு மருமகளா வர்றதுல சுத்தமா விருப்பம் இல்லை அப்படின்னு ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்காங்க. சோ இத ஜோஸ்னா கிட்ட சொல்லி அஜய் சாரி கேட்கிறாரு. ஆனா அதுக்கு ஜோஸ்னாவோ பரவாயில்ல, எந்த பேரண்ட்ஸா இருந்தாலும் இப்படிதான் ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு அதை கேஷுவலா எடுத்துக்கிறாங்க. ஆல்சோ நம்ம ரெண்டு பேருமே இனிமேல் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் அப்படின்னு இருக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ அதுக்கப்புறமா அப்பப்போ ரெண்டு பேருமே கால் பண்ணி பேசிக்கிறதையும் வழக்கமா வச்சிருந்திருக்காங்க. அப்படிதான் அன்னைக்கு நைட்டுமே நான் கால் பண்ணியிருந்தேன். அது மட்டும் இல்ல, அன்னைக்கு நான் கால் பண்ணதுக்கு இன்னொரு முக்கியமான காரணமும் இருக்கு சார். தனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிருச்சு, அதுக்கான என்கேஜ்மெண்ட்க்கு இன்வைட் பண்றதுக்காக தான் முக்கியமா அன்னைக்கு கால் பண்ண அப்படின்னு சொல்றாரு. சோ இதை தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் அடுத்ததா ஜோஸ்னாவுடைய செல்போன் நம்பரை ட்ராக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பட் அப்பதான் அந்த செல்போன் சிக்னல் மகாராஷ்டிராவுடைய வேற வேற மாவட்டங்கள் இருக்கிற மாதிரி காட்ட ஆரம்பிக்குது. அண்ட் அதுக்கப்புறமா தெலுங்கானாவுடைய மாவட்டங்கள் இருக்கிற மாதிரியும் காட்ட ஆரம்பிக்குது. இதை பார்த்த போலீஸ் ஜோஸ்னாவுடைய நம்பர் இப்ப டிராவலிங்ல இருக்கு அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்றாங்க. இப்ப போலீஸ்க்கு ஜோஸ்னா யார்கிட்டயுமே பேச விரும்பல அப்படின்னா எதுக்காக போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணாம ஆன்லயே வச்சிருக்காங்க அப்படிங்கிற டவுட்டும் வர ஆரம்பிக்குது. அப்படி அவங்களுக்கு டவுட் வந்த அதே டைம்ல ஜோஸ்னாவுடைய நம்பர் இப்ப நார்த் ஈஸ்ட் டைரக்ஷனை நோக்கி டிராவல் ஆக ஆரம்பிக்குது. அண்ட் அடுத்த சில மணி நேரங்களையே அந்த நம்பர் சுவிட்ச் ஆஃப் ஆகுது. இது ஜோஸ்னா எங்கேயாவது ஒரு இடத்துல டிராவலிங்க ஸ்டாப் பண்ணுவாங்க, அதை வச்சு அவங்க இருக்கிற இடத்த ட்ரேஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்ச போலீஸ்க்கு ஏமாற்றத்தை கொடுக்குது. சோ இப்ப போலீஸ் மறுபடியுமே ஜோஸ்னாவுடைய நம்பர் சுவிட்ச் ஆன் ஆகுதா அப்படின்னு க்ளோஸா வாட்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படி ஒரு பக்கம் போலீஸ் ஜோஸ்னாவை ட்ரேஸ் பண்ணிட்டு இருந்த அதே நேரத்துல பேரலலா இன்னொரு பக்கம் ஜோஸ்னாவுடைய ரூம்மேட் கிட்டயும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க போலீஸ் கிட்ட என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா தன்னுடைய காலேஜ் ஃப்ரெண்ட் ஒருத்தங்களை மீட் பண்ண போறதா மட்டும் தான் என்கிட்ட சொல்லிட்டு போனா, அவ பார்க்க போன அந்த ஃப்ரெண்ட் யாரு, அது எந்த ஏரியா அப்படிங்கிற எந்த ஒரு டீடைல்ஸுமே தனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. சரி, இப்போ இவங்க தான் இப்படி சொல்றாங்க, ஜோஸ்னாவுடைய கொலீக்ஸ் கிட்டயாவது ஏதாவது லீட் கிடைக்குதா அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு திங்க் பண்ண போலீஸ் ஜோஸ்னா ஒர்க் பண்ற அந்த ஷோரூம்ல போய் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. பட் அவங்களோ அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டை பார்க்க போறது கூட எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஸோ போலீஸ் அன்னைக்கு நாள் நைட்டு ஜோஸ்னாவுடைய செல்போன் எந்த இடத்துல ஆக்டிவா இருந்துச்சு அப்படிங்கறத செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் அது வார்தா ரோடு அப்படிங்கிற ஒரு ஹைவேல ஆக்டிவா இருந்திருக்கு அப்படிங்கிறது தெரிய வருது. இந்த நேரத்துல தான் போலீஸ் சஸ்பெக்ட் லிஸ்ட்ல வச்சிருந்த ஒரு நபருடைய செல்போன் சிக்னலும் கரெக்டா அதே இடத்துல ஆக்டிவா இருந்திருக்கு அப்படிங்கறதும் தெரிய வருது. எஸ், அந்த நபர் வேற யாரும் இல்ல, முதல்ல போலீஸ் போய் விசாரணை பண்ண அஜய் வான்கடேவுடைய செல்போன் சிக்னல் தான். சோ சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட ஒரு மாசம் கழிச்சு 2024 அக்டோபர் 20 அஜயுடைய வீட்டுக்கே போய் அவனை அரெஸ்ட் பண்றாங்க. அதுக்கப்புறமா அவனை கஸ்டடியில் எடுத்து விசாரிக்கும் பொழுதுதான் அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிற உண்மைகளை அவன் கன்ஃபஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படி போலீஸுடைய விசாரணையில அவன் கன்ஃபஸ் பண்ண விஷயங்கள்
இதுதான். ஏற்கனவே அந்த அஜய் ஜோஸ்னா கூட ஃப்ரெண்ட்லியா தான் பேசிட்டு இருந்ததா சொல்லியிருந்தான் இல்லையா? ஆக்சுவலா அவன் ஃப்ரெண்ட்லியெல்லாம் பேசல, லவ்லியா தான் பேசிட்டு இருந்திருக்கான். எஸ், அஜயும் ஜோஸ்னாவும் ஒருத்தரை ஒருத்தர் லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. பட் ஏற்கனவே ஒரு மேரேஜ் லைஃப் தனக்கு சரியா அமையாததால அஜய் வீட்டுல மேரேஜுக்கு சம்மதிக்கிற வரைக்கும் ஜோஸ்னா தான் அஜயை லவ் பண்ற விஷயத்த யாருக்கிட்டையுமே சொல்ல வேணாம், தன்னுடைய பேரண்ட்ஸ் கிட்டையுமே சொல்ல வேண்டாம் அப்படின்னு டிசைட் பண்றாங்க. ஸோ அஜய் லீவ்ல நாக்பூருக்கு வர்றப்பெல்லாம் ஜோஸ்னா தன்னுடைய ரூம்மேட் கிட்ட ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிட்டு அஜய் கூட போய் வெளியே சுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. ஜோஸ்னா தாலி கட்டாத ஒரு மனைவி மாதிரி தான் அஜய் கூட இருக்க ஆரம்பிக்கிறாங்க. பட் இப்படி போயிட்டு இருந்த ஒரு சிச்சுவேஷன்ல தான் அஜயுடைய வீட்டுல அவனுக்கு மேரேஜ் பண்றதுக்கு ஒரு பொண்ணை பார்த்து முடிவு பண்றாங்க. ஆல்சோ இந்த விஷயத்த அப்ப நாகாலாந்தில் இருக்கிற அஜய்க்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. இதை கேட்டு ஷாக்கான அஜய் அப்பதான் அவன் ஜோஸ்னாவை லவ் பண்ற விஷயத்த அவனுடைய வீட்டுல சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆனா அவனுடைய பேரண்ட்ஸோ, நீ எந்த தைரியத்துல ஒரு டிவோர்ஸான பொண்ணுக்கு நாங்க ஓகே சொல்லுவோம் அப்படின்னு நினைச்ச அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, நாங்க இப்போ உனக்கு பார்த்திருக்கிற இடம் ஒரு நல்ல வசதியான இடம் அப்படின்னு சொல்லிட்டு அஜய்க்கு பார்த்திருக்கிற அந்த பொண்ணோட போட்டோவையும் அந்த பொண்ணுடைய போன் நம்பரையும் அவனுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஆரம்பத்துல தன்னுடைய பேரண்ட்ஸை தன்னுடைய வழிக்கு கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்ச அஜய் அவங்க அவனுக்கு அனுப்பி வச்ச அந்த பொண்ணுடைய போட்டோவை பார்த்ததுமே அப்படியே அந்த பொண்ணுடைய அழகுல மயங்கி விழுக ஆரம்பிக்கிறான். அது மட்டும் இல்ல, அந்த பொண்ணு கூட பேச ஆரம்பிச்சவன் அந்த பொண்ணுடைய பேச்சிலையும் மயங்கி அந்த பொண்ணுகிட்டயே சரண்டர் ஆகவும் ஆரம்பிக்கிறான். ஆனா தன்னுடைய காதல் பிடியிலிருந்து விலகி இன்னொரு பொண்ணு கிட்ட அஜய் சரண்டர் ஆயிட்டான் அப்படிங்கறது தெரியாத ஜோஸ்னா அவன் கிட்ட எப்பவும் போல காதல் வழிய பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பத்துல அஜய்க்கு இனிமையா இருந்த ஜோஸ்னாவுடைய வார்த்தைகள், அவனுடைய குரல் இப்ப இம்சையா தெரிய ஆரம்பிக்குது. சோ எப்ப ஜோஸ்னா போன் பண்ணாலுமே நான் வேலையா இருக்கேன் அப்புறம் பேசுறேன் அப்படின்னு இஷ்டமே இல்லாத மாதிரி பேசி அவங்கள அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆல்சோ அஜய் தனக்கு பார்த்த பொண்ணு கூட இப்ப பேசுறதால அவனுடைய நம்பரும் அடிக்கடி பிஸி அப்படின்னு வர ஆரம்பிக்குது. இது அஜய் தனக்கு தான் வாழ்க்கை துணையா வரப்போறான் அப்படின்னு நினைச்சு ஆசையா நாட்களை கழிச்சிட்டு இருந்த ஜோஸ்னாவுக்கு மனசுக்கு கஷ்டத்தை கொடுக்க ஆரம்பிக்குது. பட் அப்படி இருந்துமே கொஞ்ச நாள் பொறுத்து போன ஜோஸ்னா ஒரு கட்டத்துல அஜயுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தருக்கு கால் பண்ணி இதை சொல்லி ஃபீல் பண்றாங்க. அப்ப அஜயுடைய அந்த ஃப்ரெண்ட் ஜோஸ்னா மேல பரிதாபப்பட்டு அஜய்க்கு நடக்கிற அந்த கல்யாண ஏற்பாடுகள் பத்தியும் அஜய் இப்ப நாகாலாந்தில் இல்ல நாக்பூரில் தான் இருக்கான் அப்படிங்கிற ஷாக்கிங்கான நியூஸையும் அவங்க கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இப்ப இதை கேட்ட ஜோஸ்னா கரையை உடைச்சுக்கிட்டு வர்ற வெள்ள மாதிரி அஜய் மேல பயங்கரமா கோபப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆல்சோ அதே கோபத்தோட அஜய்க்கு கால் பண்ணி அவனை கண்டபடி திட்டவும் ஆரம்பிக்கிறாங்க. இப்ப வசமா மாட்டிக்கிட்டோம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்ட அஜய் ஜோஸ்னாவை சமாதானப்படுத்துற மாதிரி சமாளிக்க ஆரம்பிக்கிறான். தன்னுடைய பேரண்ட்ஸ் ஒரு டிவோர்ஸான பொண்ணை தான் மேரேஜ் பண்ணிக்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னும், சோ அவங்கள எப்படி கன்வின்ஸ் பண்றது அப்படின்னு திங்க் பண்ணிட்டு இருந்ததால தான் ஜோஸ்னா கிட்ட சரியா பேச முடியல அப்படின்னு சொல்லியிருக்கான். ஆல்சோ தான் எவ்வளவு சொல்லியுமே தன்னுடைய பேரண்ட்ஸ் கேட்காததால தான் அவங்கள சமாதானப்படுத்துறதுக்காக தான் நாக்பூர் வந்திருக்கிறதாகவும், மேலும் எங்க வீட்டுல எனக்கு பொண்ணு பார்த்திருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சா நீ ரொம்பவே கஷ்டப்படுவ, அதனால உனக்கு தெரியாமலேயே இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிடணும் அப்படின்னு நினைச்சுதான் நான் உன்கிட்ட இந்த விஷயத்த சொல்லல அப்படின்னு சொல்லி சமாளிச்சிருக்கான். இப்ப இதை கேட்டு அவனை நம்புறதா இல்ல வேணாமா அப்படின்னு திங்க் பண்ண ஆரம்பிச்ச ஜோஸ்னா ஒரு பெருமூச்சு விட்டுட்டு அவனை வான் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதாவது, நீ சொல்றத நான் நம்புறேன், ஆனா என்ன நீ ஏமாத்த நினைச்சா கண்டிப்பா நான் உன்னை சும்மா விட மாட்டேன், உன் மேல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி அவனை வான் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதை கேட்டு ஆடி போன அஜய், அப்படிலாம் எதுவும் பண்ணிராத, என்ன நீ முழுசா நம்பலாம், கண்டிப்பா என்னுடைய பேரண்ட்ஸை கன்வின்ஸ் பண்ணிட்டு நான் உனக்கு கால் பண்றேன் அப்படின்னு சொல்றான். சரி, இவ்வளவு தூரம் சமாதானமா பேசுறானே அப்படின்னு இப்ப சாந்தமாக ஆரம்பிச்ச ஜோஸ்னா ஓகே சீக்கிரமா ஒரு நல்ல பதிலா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்றாங்க. பட் அது வரைக்குமே ஜோஸ்னா கிட்ட பணிவா பேசின அஜய் எப்ப இவ போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாலோ இனிமேலும் இவளை விட்டு வச்சா அவ நம்மள கம்பியன வச்சிருவா அப்படின்னு பயங்கரமான கோபத்துல திங்க் பண்ண ஆரம்பிச்ச அவன் கடைசியில ஜோஸ்னாவை கொலை பண்ணணும் அப்படிங்கிற முடிவுக்கும் வர்றான். சோ அதுக்கு இப்போ ஒரு பிளான் போட ஆரம்பிச்ச அஜய் அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்றதுக்காக மறுநாள் காலையில, அதாவது ஆகஸ்ட் 28ஆம் தேதி காலையில ஜோஸ்னாக்கு கால் பண்ணி பேச ஆரம்பிக்கிறான். நேத்து உங்ககிட்ட அவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு கடைசியில ஒரு சாரி கூட சொல்லாம விட்டுட்டோம் அப்படின்னு எனக்கு மனசு உறுத்த ஆரம்பிச்சது. சோ அதுக்காக தான் நான் இப்போ உனக்கு கால் பண்ணேன், வெரி சாரி ஜோஸ்னா அப்படின்னு கெஞ்சுற மாதிரி பேச ஆரம்பிக்கிறான். என்னதான் ஜோஸ்னாவுக்கு அஜய் மேல கோபம் இருந்தாலுமே அவனை உயிருக்கு உயிரா லவ் பண்றாங்க இல்லையா, அதனால வெயில வச்ச ஐஸ் கட்டி மாதிரி இப்ப அஜயோடைய பேச்ச
பேச்சால ஜோஸ்னாவுடைய மனசு உருக ஆரம்பிக்குது. இப்ப ஜோஸ்னாவும் இட்ஸ் ஓகே, இனிமேல் என்கிட்ட எதையுமே மறைக்காத அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சோ இப்ப ஜோஸ்னா சமாதானம் ஆயிட்டாங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்ட அஜய், எனக்கு உன்னை பார்க்கணும் போல இருக்கு அப்படின்னு ஜோஸ்னா கிட்ட கொஞ்சம் மாதிரி பேச ஆரம்பிக்கிறான். அஜய் நடிக்கிறான் அப்படிங்கிறது தெரியாத ஜோஸ்னாக்கும் உண்மையாகவே அஜயை பார்க்கணும் போல இருந்திருக்கு. அதுக்கு ஓகே சொன்ன ஜோஸ்னா அன்னைக்கு நைட்டு அஜய் சொன்ன வார்தா ரோட்ல இருக்கிற ஒரு ஹோட்டலுக்கு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அங்க போனதுக்கு அப்புறமா அஜய் கூட சேர்ந்து சாப்பிட ஆரம்பிச்சவங்க கொஞ்ச நேரத்திலேயே பழைய மாதிரி ஜாலி மூடுக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. இப்ப இதை நோட் பண்ண அஜய் ரெண்டு பேருமே சாப்பிட்டு முடிச்சிட்டு அவனுடைய கார்ல போய் உட்கார்ந்ததுக்கு அப்புறமா சோ சின்னதா ஒரு டிரைவ் போயிட்டு வரலாமா அப்படின்னு ஜோஸ்னா கிட்ட கேட்க ஆரம்பிக்கிறான். இப்ப அவங்களுக்குமே அஜய் கூட இருக்கணும் அப்படின்னு இருந்ததால உடனடியா சரி ஓகே அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அந்த கார் வார்தா ரோட் ஹைவேஸ்ல மெதுவா பயணிக்க ஆரம்பிக்குது. பட் அதுதான் தன்னுடைய கடைசி பயணம் அப்படின்னு தெரியாத ஜோஸ்னா கார்ல போயிட்டு இருக்கும் பொழுது இந்தா இத குடி அப்படின்னு அஜய் கொடுத்த ஒரு கூல் ட்ரிங்கை வாங்கி குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. பட் அதை குடிச்ச அடுத்த சில நிமிடங்கள்லயே காருடைய சீட்லயே சாஞ்சு அப்படியே தூங்க ஆரம்பிக்கிறாங்க. எஸ், அஜய் கொடுத்த அந்த கூல் ட்ரிங்க்ல ஏற்கனவே மயக்க மருந்து கலந்திருந்ததால இப்ப ஜோஸ்னா மயக்கமடைய ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா காரை டிரைவ் பண்ணிட்டு ஜோஸ்னாவை கோவத்தோட பார்த்துட்டு கூடவே ட்ரிங்க்ஸ் பண்ணினபடி காரை ஓட்டிட்டு வந்த அஜய் அந்த ஹைவே உடைய சைட்ல இருந்த ஒரு மண் ரோடு வழியா உள்ள போக ஆரம்பிக்கிறான். கொஞ்ச தூரம் உள்ள போனவன் ஆள் நடமாட்டம் இல்லாத அந்த இடத்துல காரை நிப்பாட்டிட்டு கார்ல இருந்து ஜோஸ்னாவை இறக்கி கீழே தரையில படுக்க வைக்கிறான். இப்ப காருடைய டிக்கியில் இருந்து மண்வெட்டி மற்றும் ஒரு கயிறு எடுத்துட்டு வந்தவன் காருடைய ஹெட்லைட் வெளிச்சத்துல அந்த இடத்துல ஒரு குழிய தோண்ட ஆரம்பிக்கிறான். அப்படி தோண்டிட்டு இருக்கும் பொழுதுதான் ஜோஸ்னாவுடைய ரூம்மேட் கிட்ட இருந்து அவங்களுடைய மொபைலுக்கு போன் வர ஆரம்பிக்குது. பட் அந்த காலை கட் பண்ணி விட்ட அஜய் ஜோஸ்னா டெக்ஸ்ட் பண்ற மாதிரியே அவங்களுடைய ரூம்மேட்க்கு நான் தியேட்டர்ல படம் பார்த்துட்டு இருக்கேன், நைட்டு வரமாட்டேன், காலையில தான் வருவேன் அப்படின்னு மெசேஜ் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்ப அதுக்கப்புறமா குழிய தோண்டி முடிச்சிட்டு அந்த கயிறை வச்சு மயக்க நிலைமையில் இருந்த ஜோஸ்னாவுடைய கழுத்தை இருக்க ஆரம்பிக்கிறான். இதுல மூச்சு திணற ஆரம்பிச்ச அவங்க கொஞ்ச நேரத்திலேயே துடி துடிச்சு இறந்து போறாங்க. அதுக்கப்புறமா அவன் தோண்டி வச்சிருந்த அந்த குழியில ஜோஸ்னாவுடைய உடலையும் அவங்களுடைய ஹேண்ட்பேக்கையும் போட்டு புதைக்க ஆரம்பிக்கிறான். இப்ப கார் எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பின அஜய் ஒரு டோல்கேட் கிட்ட ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக ஹால் போட்டிருந்த ஒரு லாரியை பார்க்க ஆரம்பிக்கிறான். அதை பார்த்து தன்னுடைய காரை ஸ்டாப் பண்ண அஜய் கார்ல இருந்து இறங்கி அந்த லாரி கிட்ட போய் யாருமே பார்க்காத மாதிரி அவன் கிட்ட இருந்த ஜோஸ்னாவுடைய போனை அந்த லாரியுடைய டாப்ல அதை தூக்கி போட்டுட்டு அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறான். இப்ப இதை கேட்கிறப்ப இது எங்கேயோ பார்த்திருக்கிறமே அப்படின்னு தோணுது எஸ்டிஏ. எஸ், இது திருஷ்யம் மற்றும் பாபநாசம் படத்துல வர்ற அதே சீன் தான். ஆக்சுவலா அந்த படத்துல இன்ஸ்பயர் ஆகிதான் அதே மாதிரி பிளானும் பண்ணிருக்கான். இப்ப இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு கடைசியா போலீஸ்க்கு அவன் மேல சந்தேகம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆயிருக்கான். அதோட தன்னை தேடி வந்த போலீஸ் கிட்ட அவனும் ஜோஸ்னாவும் ஃப்ரெண்ட்லியா தான் பேசினாங்க, ஃப்ரெண்ட்லியா தான் பழகுனாங்க அப்படிங்கிற மாதிரி பக்காவா ஒரு கதையும் சொல்லியிருக்கான். அஜயோடைய இந்த கன்ஃபஷனுக்கு அப்புறமா அவன் சொன்ன அந்த இடத்துல போய் ஜோஸ்னாவுடைய உடலை ரெக்கவர் பண்றாங்க. சம்பவம் நடந்து ஒரு மாசத்துக்கு மேல ஆயிருந்ததால அந்த உடல் அழுகி போயிருந்துச்சு. சோ டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து தான் அது ஜோஸ்னாவுடைய உடல் தான் அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணாங்க. ஆல்சோ கடைசியா சத்தீஸ்கர்ல ஒரு லாரி டிரைவர் கிட்ட இருந்து ஜோஸ்னாவுடைய செல்போனையும் ரெக்கவர் பண்றாங்க. அந்த லாரியுடைய டாப்ல கிடந்த அந்த போனை எடுத்து அந்த டிரைவர் அதுல இருந்த சிம் கார்டை தூக்கி போட்டுட்டு ஒரு புது சிம் கார்டை போட்டு யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காரு. பட் ஏற்கனவே ஜோஸ்னாவுடைய செல்போனை ட்ராக் பண்ணும் பொழுது IMEI நம்பர் ஸ்டோர் ஆகியிருந்ததால வேற சிம் போட்டாலுமே அதை வச்சு அந்த டிரைவருடைய நம்பருக்கு கால் பண்ணி போனை ரெக்கவர் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா எஸ்டிஏ இன்னைக்கு பார்த்த இதே கேஸ் மாதிரி அச்சு அசல் மாறாத பல கேசஸ் நம்ம சேனல்ல பார்த்திருக்கோம். இது போல இனி யாருக்குமே நடக்க கூடாது. பெண்கள் இத பார்த்து கவனமா இருந்து இத பாக்குற யாராவது ஒருத்தருக்கு இது ஹெல்ப் பண்ணுச்சு, அவங்களுடைய லைஃபை காப்பாத்துச்சு அப்படின்னாலே அது எனக்கு ரொம்பவே சந்தோஷம். அண்ட் இத பாக்குற ஆண்கள் இந்த மாதிரி முட்டாள்தனமான முடிவெடுக்காம தைரியமா பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி அதை சால்வ் பண்ணுங்க. இதுல கூட அஜய் போலீஸ்ல மாட்டிடுவோம் அப்படின்னு தான் இந்த கொலை பண்ணவே முடிவெடுத்திருப்பான். இப்ப மட்டும் எங்க இருக்கான்? கம்பி எண்ணிட்டு தான் இருக்கான். சோ கோவத்துல ஆத்திரத்துல முடிவெடுக்காம யோசிச்சு அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணணும். இவன்
இத்தனை பண்ணதுக்கு சிம்பிளா ஒரு விஷயத்த பண்ணிருக்கலாம். அவனுக்கு ஜோஸ்னாவை பிடிக்காம போயிருச்சு, ஓகே. சோ இனி அவங்கள கல்யாணம் பண்ணாலும் சந்தோஷமா இருக்க முடியாது. அதனால அவன் கல்யாணம் பண்ணிக்க போற அந்த புது பொண்ணு கிட்ட இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சு, நான் ஜோஸ்னா அப்படிங்கிற ஒரு பொண்ணை லவ் பண்ணிருந்தேன் அப்படின்னு சொல்லி புரிய வச்சிருந்தாலே போதும். இந்த காலத்துல தான் பாஸ்ட் இஸ் பாஸ்ட் அப்படின்னு எத்தனை லவ் பண்ணிருந்தாலும் அத ஒரு ஜாலியா எடுத்துக்க கூடிய ஒரு கலாச்சாரம் வந்திருக்கு. அதே போல இன்கேஸ் ஜோஸ்னா கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தாலுமே அதை லீகலா ஃபேஸ் பண்ணி சால்வ் பண்ணிருக்கலாம். ஏதோ ஒரு படத்துல விவேக் சொல்ற மாதிரி ஐடியா இல்லாத பசங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. சோ மை டியர் SDA ஹெட் இன்வெஸ்டிகேட்டர்ஸ், நீங்க இந்த மாதிரியான கேசஸ் பத்தி என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரியான கேசஸ்ல இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ்ல எப்படி தப்பிச்சிருக்கலாம் அப்படின்னு உங்களுடைய கருத்தை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஐ மீன் இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல போய் சிக்காம எப்படி தவிர்த்திருக்கலாம் அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஆல்சோ அடுத்தது என்ன கேஸ் வேணும், என்ன டாபிக்ல வீடியோ வேணும் அப்படிங்கறதையுமே கீழே கமெண்ட் பண்ணுங்க. வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.